ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம கிட்ஸுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படின்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற வியூஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே மிஸ் ஆகும் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இன்னும் நிறைய வியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்குறீங்க. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நான் இந்த ஸ்நாக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன பவுலுக்கு அரை பவுல் கோதுமை மாவும் அரை பவுல் மைதா மாவும் எடுத்துருக்கிறேன். ரெண்டுமே ஈக்குவல் குவான்டிட்டி தான் எடுத்துருக்கிறேன். ரெண்டு மாவும் மிக்ஸ் பண்ணாமல் தனி கோதுமை மாவுலையும் செய்யலாம், தனி மைதா மாவுலையும் செய்யலாம். இப்போ இந்த கோதுமை மாவையும் மைதா மாவையும் ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கலாம். கூடவே தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக ஓமம், இதை நல்லா கசக்கி சேர்த்துக்கலாம். இது டைஜஷனுக்கும் நல்லது, ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும். அப்புறம் கொஞ்சமாக கருப்பு எள்ளு, அதையும் சேர்த்துக்கலாம். நான் இதில் சீரகம் சேர்க்கலை, உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் சீரகம் கூட சேர்த்துக்கலாம். அப்புறம் காரத்துக்கு கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ், அது கூடவே கொஞ்சமாக நெய்க்கு பதிலாக நீங்கள் எண்ணெயும் கூட சேர்க்கலாம். நெய் சேர்த்து பண்ணும்போது இந்த ஸ்நாக்ஸ் நல்லா கிறிஸ்பியாகவும் கிடைக்கும், நல்ல ஒரு ஃப்ளேவரும் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நான் இது எல்லாமே இந்த மாவுக்கு தேவையான அளவு தான் சேர்த்துருக்குறேன். நீங்கள் உங்கள் தேவைக்கு தக்கன, அதாவது மாவு எவ்வளோ எடுத்துருக்குறீங்கோ அந்த அளவுக்கு கூடுதலாக குறைவாக சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்து பிசையும் போது மாவு கொஞ்சம் கட்டி பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நல்லா உறுத்து விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அதே மாதிரி நம்ம பிசைகிற மாவு ரொம்ப கட்டி இல்லாமல் கொஞ்சம் தளர்த்தியாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் சப்பாத்தி போடுறதுக்கும் நல்லா சாஃப்டாக வரும், ஸ்நாக்ஸும் நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். பிசைஞ்ச மாவை ஒரு லிட்டு போட்டு அப்படியே 10 to 15 மினிட்ஸ் ரெஸ்ட்டில் வச்சிடலாம். இப்போ 15 மினிட்ஸ்க்கு மேலே ஆகிட்டு லிட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு மாவை கூட கொஞ்சம் நல்லா அடித்து விட்டுக்கோங்க. நம்ம எந்த அளவுக்கு அடித்து பிசைகிறோமோ அந்த அளவுக்கு ஸ்நாக்ஸ் நல்லா சாஃப்டாகவும் பொங்கியும் வரும். இப்போ இதை சப்பாத்தி மாதிரி தேய்ச்சி எடுக்கணும். எவ்வளோ பெருசாக, அதாவது ரொம்ப தின்னாக போட முடியுமோ அந்தளவுக்கு தின்னாக போட்டு எடுத்துக்கணும். நான் பிசைஞ்ச மாவு எனக்கு ஒரு 3 சப்பாத்திக்கு வந்திருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த மாவில் எள்ளு ஓமம் சேர்த்து பண்ணியிருக்கிறோம். ஸோ சப்பாத்தி தேய்க்கும் போது ரொம்ப அழுத்தி தேய்க்கக்கூடாது, தேய்ச்சா நமக்கு சப்பாத்தி பிஞ்சு போகும். ஸோ சப்பாத்தியை கொஞ்சம் பொறுமையாகவே தேய்ச்சி எடுத்துக்கோங்க. சப்பாத்தியை இந்த மாதிரி தின்னாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். ஆயிலுக்கு பதிலாக நீங்கள் கீ கூட அப்ளை பண்ணிக்கலாம். நான் ஆயில் தான் அப்ளை பண்ணுறேன். ஆயிலை சப்பாத்தியோட எல்லா பக்கத்துலையும் இந்த மாதிரி கை வச்சு அல்லது ப்ரஷ் வச்சு தேய்ச்சி விட்டுக்கோங்க. அதுக்கு மேலே கொஞ்சமாக வரமாவு, கோதுமை மாவு அல்லது மைதா மாவை லைட்டாக இப்படி ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கு மேலே கொஞ்சமாக சில்லி பவுடரை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். ஆல்ரெடி நம்ம சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துருக்குறோம். ஸோ சில்லி பவுடர் ஜஸ்ட் பேருக்கு சேர்த்தாலே போதும். அதுக்கப்புறமா கொஞ்சமாக சாட் மசாலா இந்த மாதிரி தூவி விட்டுக்கலாம். சாட் மசாலாவை ஸ்கிப் பண்ணாமல் ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா இந்த ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த ஸ்நாக்ஸுக்கு. இந்த சாட் மசாலாவுக்கு பதிலாக நீங்கள் ஆம்ச்சூர் பவுடர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் சிலவங்களுக்கு இந்த டேங்கி ஃப்ளேவர் பிடிக்காது, ஸோ ஸ்கிப் பண்ணிக்கலாம். கடைசியாக கொஞ்சம் ட்ரை கஸ்தூரி மேத்தி இந்த மாதிரி நல்லா க்ரஷ் பண்ணி, அதாவது பவுடர் பண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த கஸ்தூரி மேத்திக்கு பதிலாக நீங்கள் மல்லித்தலை கூட சேர்த்துக்கலாம். ஆனால் மல்லித்தலையை எவ்வளோ பொடியாக கட் பண்ணி சேர்க்க முடியுமோ அந்தளவுக்கு கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லா மசாலாவும் ஆட் பண்ணதுக்கப்புறமா சப்பாத்தி இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி விடணும். நான் எந்த டைரெக்ஷனில் பண்ணுறோம் அதே மாதிரி ஒரே டைரெக்ஷன்லேயே ஃபோல்ட் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி பண்ணும்போது நமக்கு ஸ்நாக்ஸ் நல்ல லேயராக கிடைக்கும். பட் கொஞ்சம் கனமாக இருக்க மாதிரி இருக்கும். அதுக்கு என்ன பண்ணலான்னா, இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா லைட்டாக சப்பாத்தி கட்டி வச்சு லேசாக அழுத்தி விட்டுக்கோங்க. நல்லா இருத்தி தேய்க்க வேண்டாம். நல்லா இருத்தி நம்ம அழுத்தி தேய்ச்சிட்டோன்னா லேயராக வராது. அதுக்கப்புறமா ஒரு கத்தி வச்சு இந்த மாதிரி நீளமாக சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கணும். பீஸ் ரொம்ப பெருசாக போட்டுட்டோன்னா நமக்கு உள்ள லேயர் நல்லா வேகாது, வேகிறதுக்கும் டைம் ஆகும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸ்நாக்ஸ் இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக இருந்தால் தான் நமக்கு பார்க்குறதுக்கும் சரி சாப்பிட்றதுக்கும் நல்லாவே இருக்கும். இப்போ கேஸ் ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சு அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் இதை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஸ்நாக்ஸ் ஃப்ரை பண்ணும்போது ஒன்றோட ஒன்று கொஞ்சம் கூட ஒட்டவே செய்யாது. ஸோ கொஞ்சம் ஜாஸ்தியாகவே போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கு அப்புறமா எல்லா சைடும் திருப்பி விட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மைதா மாவும் கோதுமை மாவும் சேர்த்து பண்ணியிருக்கிறதுனால கலர் கொஞ்சம் டிம்மாக தான் இருக்கும். ஆனால் தனி மைதா மாவு போட்டு பண்ணுறதா இருந்தால் நல்லா ஒயிட்டாக வரும். அதே மாதிரி தனி கோதுமை மாவு போட்டு பண்ணுறதா இருந்தால் கொஞ்சம் இன்னும் ப்ரௌனாக தான் வரும். ஸோ உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி மாவை மிக்ஸ் பண்ணி பண்ணிக்கோங்க. ஆனால் கோதுமை மாவில் பண்ணினா உடம்புக்கு ஹெல்த்தி, மைதா மாவில் பண்ணால் டேஸ்டி. ஸோ சாய்ஸ் நம்ம கையில் தான் இருக்குது. இதே மாதிரி எல்லாத்தையும் எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த ஸ்நாக்ஸ் சுத்தமாக எண்ணெய் குடிக்கவே இல்லை. அதே மாதிரி பண்ணுறது ரொம்பவே ஈஸி. வெறும் 3 சப்பாத்தியில் எனக்கு ஒரு தட்டு நிறைய ஸ்நாக்ஸ் கிடச்சிருக்குது. ஸோ இந்த வீடியோவை பார்த்ததோடு விடாமல் நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.
கிட்ஸுக்கு ரொம்பவே பிடிக்கும். அதே மாதிரி அவங்களுக்கு ஷார்ட் பிரேக் கூட நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போவும் சொல்கிற மாதிரி ஃபஸ்ட்டு பண்ணும்போது கொஞ்சமாக போட்டு பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நல்லா வந்தது, கிட்ஸுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் ஜாஸ்தியாக போட்டு பண்ணிக்கோங்க. இது என்னோட ஒரு சின்ன அட்வைஸு. ஃப்ரெண்ட்ஸ், நான் இதே மாதிரி வேறையும் நிறைய இன்ட்ரெஸ்டான யூனிக்கான ரெசிபிஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் செஞ்சு அப்லோட் பண்ணியிருக்கிறேன். என்னுடைய சேனலில் போய் செக் பண்ணிக்கோங்க. ஸ்நாக்ஸ் நல்லா சூப்பர் கிறிஸ்பியாக கிடச்சிருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் SRV கலக்கல்சல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you soon in the next video. Bye.